வாழுகிற உலகம் இயற்கையானதுங்க. இந்த இயற்கையை படைத்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை பூமியில் விலங்குகள், மனிதர்கள், பறவைகள், நீரில் வாழுகிற ஜீவ ஜந்துக்கள், நீர், நிலம், காற்று எல்லாவற்றையும், நெருப்பு எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் படைச்சிட்டு ஆதியாகமம் 1:31 வாசிக்கிறோம், அவர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது என்று கண்டார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க. அப்போ நல்ல காரியங்களை தான் படைச்சு இயற்கையாகவே நமக்கு படைச்சு கொடுத்துருக்கிறாருங்க. நமக்கு தேவையான சூரிய ஒளி, உணவு, குடிநீர், காற்று எல்லாவற்றையும் கொடுத்து அதை அனுபவிக்கும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர் உயிரினங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும்படியான அமைப்பையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாருங்க. இப்போ இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மைண்ட் டென்ஷன் எல்லாம் போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒர்க் டென்ஷனாக இருக்குது, இல்லை ஒரு மனதில் ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கையை போய் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வீட்டில் வளர்த்துற செடி கொடிகளை பார்க்கும் பொழுது நம்ம மைண்டில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி அப்படியே ரிலாக்ஸாக போவோம். அந்த டென்ஷனே மறைஞ்சு போயிடும், மன அழுத்தம் குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு வெக்கேஷன் லீவ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த லீவு நாட்களை நம்ம பிளான் பண்ணுறது என்னென்னா, இயற்கை சார்ந்த இடங்களை போய் பார்க்கணுன்னு தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா முதலாவது கூல் கிளைமேட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது. நம்ம மைண்டில் இருக்கிற எல்லா ப்ரெஷரும் குறைஞ்சு சமாதானமாக போய் நம்ம சந்தோஷமாக வரும்படியாக அந்த இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே கிடைக்கிற ஒவ்வொரு செடி கொடிகள் மூலிகைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்குது. இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே நமக்கு உடலில் சத்துக்களை கொடுக்கறதா இருக்குது. அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா, அந்த இயற்கையில் கிடைக்கிற பொருட்களுடைய வாசனை பார்த்திங்கன்னா ஒரு மனரம்யத்தை கொடுக்கறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையினால் மண் அரிப்பு, வெள்ளம், மாசுபாடு போன்றவற்றை இந்த இயற்கை கண்ட்ரோல் பண்ணுது. சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம இயற்கையை பாதுகாத்தோம்னா நம்ம இயற்கை பாதுகாக்குங்க. அவ்வளோதான் எக்ஸாம்பிள். இது பார்த்தீங்கன்னா